ஹாய் மக்களே, இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. எங்க பாப்பாவுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறதுனால காலையிலேயே பிரியாணி டபராலாம் எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க. பந்தல்லாம் சூப்பரா போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பந்தல், பிரியாணி டபரா, இந்த சேர் இதெல்லாம் மட்டுமே 6000 கிட்ட வந்துருச்சு. இது இல்லாம தனியா தான் பலூன் டெக்கரேஷனுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். காலையிலேயே எங்க வீட்டுக்காரோட அக்காவும் அவங்க அத்தையும் வந்துட்டாங்க. அக்கானா எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு. எங்க அன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் எங்க மாமனாரோட கூட பிறந்த அக்கா. மத்தியான சாப்பாடு வீட்லயே சிறப்பா சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 3 மணிக்கெல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க இவர் தான் எங்க மாமனாரோட 2வது தம்பி. பிரியாணி செஞ்சதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பிரியாணி செய்யறதுக்காக அந்த பிரியாணி மாஸ்டருக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம். மத்தபடி என்னென்ன வாங்கணும்னு 10 நாளுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பிட்டாரு. நாங்க 65 எல்லாம் போடல. பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா சொல்லியிருந்தோம். நாங்க ஒரு 70 பேர் சாப்பிடுற மாதிரி கேட்டோம். அப்பதான் இன்னும் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம், 80 பேர் கிட்ட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க கரெக்டா 10 கிலோ அரிசி கேட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மிச்சமா போடலாம்னு லாஸ்ட் மினிட்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு 12 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/2 மணி நேரம்லாம் வீடியோ இல்ல, ரொம்பவே சுருக்கி 3 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபைனலா எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா 90 பேர் கிட்ட வந்துச்சு. ஸ்வீட், கத்திரிக்காய் எல்லாம் அடுப்புலயே செஞ்சுட்டாங்க. பிரியாணி மட்டும் விறகு அடுப்புல தான் செஞ்சா நல்லா இருக்கும்னு சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்க. 5 மணி வரைக்கும் கீழே தான் இருந்தோம். பிரியாணி செய்யும் போதே பலூன் டெக்கரேஷனுக்கும் ஆள் வந்துட்டாங்க. பலூன் டெக்கரேஷனுக்கு தனியா 2500 ஆச்சு. இன்ஸ்டால ஒரு பேஜ் பார்த்துட்டு அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டா 20,000 கேட்டாங்க. இவங்க எங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கிறவங்க தான். 5 மணி வரைக்கும் எல்லாருமே கீழே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தர மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆகி வந்தாச்சு. கேக் வெட்டுறதுக்கு 6 மணிக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தோம். ஆனா எல்லாரும் வர்றதுக்கு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 7:30க்கு ஷார்ப்பா கேக் வெட்டியாச்சு. எங்க பாப்பாவுக்கு 2 பேரு, ஒன்னு ஆராதனா, இன்னொன்னு தமிழரசி. ஆராதனான்ற பேரு அவங்க அப்பா அம்மா வச்சது, தமிழரசின்றது எங்க மாமனார் மாமியார் வச்சது. இவங்க எங்க மாமனாரோட அண்ணன் ஒய்ஃப். கூட இருக்கிறது என் அண்ணியாரும் என் நாத்தனாரும். எங்க தலை இன்னைக்கெல்லாம் வேலையில ரொம்ப சின்சியரா இருந்தாரு பாவம். எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாம் கரெக்டா வந்துட்டாங்க. அதே மாதிரி எங்க ஏரியா குட்டிஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா புதுசா இவ்வளவு பேரை பார்த்தா எங்க பாப்பா கண்டிப்பா அழுவா அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் அழுகல. இந்த பசங்க எல்லாம் என் வருணுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வரும்போது அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தானுங்க இந்த சின்ன வயசுலயே. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா பசங்களுக்குமே சொல்லியிருந்தோம். எல்லாருமே வந்து சூப்பரா கலந்துக்கிட்டாங்க. பிரியாணி செஞ்சவருடைய நம்பர் இருந்தா கொடுங்கக்கான 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணும்ன்றவங்க கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போகும்போது மணி கரெக்டா 1. வந்து சாப்பிட்ட எல்லாருமே பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பும் போதுதான் கவனம் வந்தது. கடைசி வரைக்கும் ஒரு ஃபேமிலி போட்டோ கூட எடுக்கலையே. லாஸ்ட் மினிட்ல கவனம் வந்துச்சு. கரெக்டா எங்க சின்ன மாமனாரும் கிளம்பிட்டாரு. போனவங்கள திருப்பி கூட்டிட்டு வந்து போட்டோக்கு நிக்க வச்சு எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியா போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனா இதுலயே நிறைய பேர் மிஸ்ஸிங். எனக்கு யூடியூப் சொந்தத்தினால கிடைச்ச என்னுடைய அன்பான உறவு இந்த அக்கா தான். இவங்க பேர் நிவேதா. அக்கான்னு போன் பண்ணி கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் எனக்காக ஓடி வந்து நிக்கிற உறவு. இன்னைக்கான இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ரொம்பவே சிறப்பா முடிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த vlog முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.